நீங்க தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களா? என்ன பண்றது சார்? உங்களை மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் கடமைய ரொம்ப சரியா செய்யறதுனால அதான் எங்களை மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு. அண்ணா வாங்கண்ணா. ஐயோ சார், முறைக்காதீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும். உங்களுக்கு தான் எவனாவது ஒருத்தன் கிடைச்சா அவன் தலையில கேஸ சுமத்தி உள்ள அனுப்பி கேஸ க்ளோஸ் பண்றதுலயே நேரம் சரியா இருக்கும். அண்ணா, நீங்க தைரியமா சொல்லுங்க. சார், நான் அந்த வீட்டில் தான் சார் வேலை செய்கிறேன். சத்யாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் சண்டை நடந்தது உண்மைதான். ஆனால் அவர் 8:30-9 மணிக்கெலாம் வீட்டை விட்டு போயிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறம் காயத்தோட முதலாளியே நல்லா தான் இருந்தார். நீ எப்போ வரைக்கும் அங்க இருந்த? சார், நான் ஒரு அவசர வேலையாக சொந்தக்கார வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன் சார். என்ன மேடம், இது ஒரு சாட்சியா? 9 மணிக்கு போனவன் திரும்ப வந்து கொலை பண்ணிருக்கலாம்ல? அடிச்சது பத்தலன்னு திரும்பி வந்து அடிச்சிருக்கலாம்ல? அவன் உள்ள வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. வெளியில போறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. கரெக்ட் தான் சார், போயிருக்கலாம் தான். ஆனா நீங்க இன்னொரு விட்னஸ் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ல கொஞ்சம் கிளியரா தெரியும். டாக்டர், இவரு அந்த அடிப்பட்ட ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. வெறும் பெயின் கில்லர் மட்டும் தான் கொடுத்தேன். சின்ன சின்ன காயம்தான். அவர் என்கிட்ட வரும்போது எந்த இன்ஜினும் இல்லை. ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த ரெசிப்ட் இதான் சார். நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க சார். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க மேடம், நான் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன் மேடம். ஒரு 1/2 hour அந்த இடத்துக்கு வந்துடுறேன் மேடம். சரிங்க சார். பிராவோ 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 அஞ்சலி. மேடம், நிஜமாவே என்னோட சாய்ஸ் கரெக்ட் தாங்கிறத நீ தினம் தினம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க அஞ்சலி. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, நான் எவ்வளவு டேலண்டடோ அதுக்கு ஈக்குவலான டேலண்ட்ல நீ இருக்கல்ல. அந்த ராஸ்கல் பேர் என்ன? சத்யா. அவன் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பர்மனண்டா ஜெயிலுக்கு போய் ஜெயிலே கிடந்து சாக போறான்னு நினைச்சேன். ஆனா நீ ஸ்மார்ட்டா யோசிச்சு அவனை காப்பாத்திட்ட பாத்தியா? நீதான் பெரிய ஆளாச்சே. இதான் நீ ஒரு பிரில்லியன்ட், நான் ஒரு பிரில்லியன்ட். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். எனக்கு இப்பெல்லாம் நம்ம 2 பேரோட குழந்தை இன்னும் எவ்வளவு பிரில்லியண்டா பிறக்க போகுதுங்கிற ஆர்வம் தான் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அடிக்கடி என் பொண்டாட்டி சவால் விடுறா. இதுவும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கு. பார்க்கலாம் அஞ்சலி. புருஷன் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்காம புருஷனை உள்ள தள்ளுறத பத்தியே யோசிக்கிற ஒரு தமிழ் பொண்ணுக்கு இதெல்லாம் அழகா? சச்சா, புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் கனவுனே கண் கண்ட தெய்வம்னு வாழ்ற அந்த காலத்து பொண்ணு நினைச்சிட்டியா? இது அப்டேட்டட் சொசைட்டி. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வேற மாதிரி. மேடம். சார் வாங்க உள்ள போலாம். என் அஞ்சலி எனக்கு எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும்
எவ்வளவு வெறுத்தாலும் அவ மேல இருக்கிற லவ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. நீங்களும் அஞ்சலி மேடமும் லெஜரில் சைன் போட்டுட்டு சத்யாவை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம். ஓகே சார். சார் சைன் பண்ணனும், அந்த நோட் எடுங்க. ஓகே சார். அங்கே கொடுங்க. சார், நான் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரு மேடம்? இன்ஸ்பெக்டர் பிரதீப் மேல சார். மேடம் என்ன சொல்றீங்க? ஆமா சார், சத்யா கொலை பண்ணிருக்கான்னு தானே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிக்கணும்ல. மேடம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்ன சார் ஆப்ஷன் இல்ல? உங்களை அடிக்க சொல்லி எந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க சார்? இதை நான் லேசில விடுறது இல்ல சார். இவர் மேல நீங்க எடுக்கிற ஆக்ஷனை பார்த்து விசாரணைக்கு வர கைதிங்க மேல கை வைக்கிறதுக்கு மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் யோசிக்கணும். மேடம், இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மேடம். இப்போ நீங்க வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே கெட்ட பேர் வந்துடும் மேடம். அது நல்லதில்ல மேடம். புரியுது சார். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் பேர் எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை செய்யக்கூடாதுன்னு தான் சைலண்டா போறேன். சொல்லி வைங்க உங்க இன்ஸ்பெக்டர் சாருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ அவனை அடிக்க போனல்ல, உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வேடிக்கை பார்த்து நினைக்கிட்டு இருப்பேனா? இதுக்கெல்லாம் போய் நீ அழுதுகிட்ட. இல்லை ஓனர், எனக்கு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட பாசமாலாம் பேசினதில்லை. நான் சாப்பிட்டேனா தூங்கினேனா எப்படிங்கிற என்னன்னு யாருமே என்கிட்ட அக்கறை காட்டினதில்லை ஓனர். நான் அவங்களாண்ட வேலைக்கு வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னையும் உங்கள் வீட்டில் ஒருத்தனை தானே பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் யாராவது அன்பா அரவணைப்பாக இருந்தான்னு வைங்களேன், இன்னைக்கு யாருமே கிரிமினல்ஸாக இருக்க மாட்டானுங்க. எல்லாருமே நல்லவன தான் இருப்பானுங்க. என்னை பற்றி நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சிருந்தாலும் என்னை தப்பாக தான் சொல்லியிருப்பானுங்க. ஆனால் அதையும் மீறி நான் நல்லவன், நான் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேன்னு அப்படி நம்பிக்கைலாம் உங்களுக்கு எப்படி வந்தது? இத்தனை நாள் நீ என் கூட இருந்திருக்க, ஒரு நாள் கூட நீ என்னை தப்பா பார்த்ததே இல்லையே சத்யா.